வணக்கம். நம்ம மனச கொஞ்சம் பண்படுத்தினா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்திடலான்னு சொன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து இந்த பண்பட்ட மனசோட சக்தி என்னங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சுவாமிஜி தன்னோட தியானத்தை இந்த ஒரு பிரார்த்தனையோட தான் ஆரம்பிக்கிறாரு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு நேரடி உரையாடல். நம்ம மனசு எவ்வளவு முதிர்ச்சி அடையுதோ, அதாவது நம்ம பர்சனல் growth எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறோம்னு சொல்றாரு. நம்ம மனசு தெளிவடைய நாமளும் பிரபஞ்சமும் ஒன்னாகிட்டே வரோம். இந்த தியானத்தோட மையமே இதுதாங்க. சிந்தையின் பரிபாகம் அப்படின்னா என்ன? அது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த மன பரிபாகம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது மன அமைதியோ இல்ல அமைதியா இருக்கிறதோ மட்டும் இல்ல, இது நம்ம மனச ஒரு சிற்பி மாதிரி செதுக்கி அழகாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையோட எல்லா கதவையும் திறக்க போற மாஸ்டர் கீ இதுதான் வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதோ அதை எப்படி நம்ம வெளி வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்கும். இதுதாங்க விஷயமே. நமக்கு வெளியில நடக்கிற எல்லாமே நமக்கு உள்ள ஓடுற உணர்வுகளோட ஒரு பிரதிபலிப்பு தான். சிம்பிளா சொன்னா ஒரு கண்ணாடி மாதிரி. நாம சந்தோஷமா இருந்தா இந்த உலகமே நமக்கு அழகா தெரியும். அதே நாம சோகமா இருந்தா எல்லாமே தப்பா கஷ்டமா தெரியும். நம்ம உள்ளுலகம் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம வெளியுலகமும் இருக்கும். பாருங்க, எவ்ளோ சிம்பிளான ஒரு ஃபார்முலா. உள்ளத்தின் உணர்ச்சி, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் நம்ம வெளியுலக வாழ்க்கையா மாறுது. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? பண்பட்ட மனசு இருக்கிறவங்களுக்கு எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிற சக்தி இருக்கும். சூழ்நிலைகள் அவங்கள கட்டுப்படுத்தாது, அவங்க தான் சூழ்நிலையையே உருவாக்குவாங்க. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு தியானத்தோடையே ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். நம்ம மனசுக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு படைப்பு சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு இது நமக்கு புரிய வைக்கும். இந்த ஒப்பீட பாருங்க, எவ்வளோ தெளிவா இருக்கு. ஸ்வர்க்கம் நரகம்னு நாம சொல்றது வேற எங்கேயோ இருக்கிற இடங்கள் இல்ல, அது நம்ம மனசோட படைப்பு தான். ஒரு பாசிட்டிவான பண்பட்ட மனசு ஸ்வர்க்கத்தை உருவாக்குது, ஒரு நெகட்டிவான பண்படாத மனசு நரகத்தை உருவாக்குது. நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஒரு பவர் நம்மகிட்டயே இருக்கு. இந்த ஒரு வரி, இதுதான் இந்த தியானத்தோட மொத்த சாராம்சம். ஒரு நிமிஷம் இத நல்லா உள்வாங்கி பாருங்க. நம்ம உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு இது பளிச்சுன்னு காட்டுது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையும் சொர்க்கமா மாத்துற சக்தி நம்ம மனசுக்கு இருக்கு. அதே சமயம் எவ்வளவு அருமையான சூழ்நிலையும் நரகமா மாத்திர முடியும். சாய்ஸ் நம்ம கையில தான். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம மனச நாம சரி பண்ணா நம்ம வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அக வளர்ச்சி வேற, புற வாழ்க்கை வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. கடைசியா இந்த முழு தத்துவத்தையும் ஒரு அழகான கவிதை மூலியமா சுவாமிஜி முடிக்கிறாரு. இது தாயமானவர் சொன்னது. என்ன ஒரு அழகான வரிகள் பாருங்க. உண்மையான வழிபாடுங்கிறது வெளியில செய்யற சடங்குகள்ல இல்ல, அது நமக்கு உள்ளேயே நடக்குதுன்னு எவ்வளவு அழகா சொல்லுது. நம்ம இதயமே கோயில், நம்ம எண்ணங்கள் தான் நறுமணம், நம்ம அன்பு தான் அபிஷேக நீர். இந்த 3 உருவகங்களையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். இறைவன் இருக்கிற கோயில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம இதயம்தான். நாம அங்க ஏத்துற நறுமண புகை நம்ம தூய்மையான எண்ணங்கள் தான். நாம செய்யற அபிஷேகம் நம்ம தூய்மையான அன்புதான். அப்போ உண்மையான வழிபாடுங்கிறது நம்ம மனச பண்படுத்துறதுதான்னு இது எவ்ளோ தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? சரி, இந்த ஆழமான ஞானத்தை நம்ம இன்னைய வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். உங்க கையில ஒரு சக்தி வாய்ந்த கருவி இருக்கு, அதுதான் உங்க மனசு. இன்னைக்கு அதை வச்சு நீங்க ஸ்வர்க்கத்தை படைக்க போறீங்களா இல்ல நரகத்தையா? முடிவு உங்க கையில தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.